வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த வேலையில உங்க நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா பேசுகிற வார்த்தைக்கு மறைத்து நீங்க வெளிப்படுங்க. அப்பா என்ன காரியங்கள் பேச வேண்டுமா ஆண்டவரே ஏசப்பா, அதை நீங்க சொல்லித்தாங்க ஆண்டவரே ஏசப்பா. அதன்படி நாங்கள் நடக்க அப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க. அப்பா நீர் எங்களோடு இருந்து இந்த வார்த்தையை நீங்க ஆசீர்வதித்து தந்தள்ளுங்க. ஆமென். போன வாரம் எதை குறித்து பார்த்தோம்? நம்ம எதை குறித்து பார்த்து தியானித்து கொண்டு வருகிறோம்? ஜெபம். சத்தமா சொல்லலாமா? ஜெபம். போன வாரம் எந்த தலைப்பு பார்த்தோம்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கும் நம்ம ஒரு தலைப்போடு கூட ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். இந்த வார்த்தை யார் சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு உவமையாக என்ன பண்றாரு? சொல்லுகிறார். சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிச்சுட்டே இருப்போம். இல்லை ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒரு சோர்வு வரும். இல்லைன்னா நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னு வைங்களேன், தொடர்ந்து அதே வேலையை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு சோர்வை கொண்டு வரும். அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அது நடக்கவே இல்லை, நமக்குள்ளாக ஒரு சோர்வு வரும். அந்த சோர்வை நம்ம எப்படி மாற்றணும்? அந்த சோர்வை நம்ம எதன் மூலமாக மாற்ற முடியாது. நம்ம உடல் பலவீனமாக இருக்கும் பொழுது சோர்ந்து போகும் இருக்குது, நம்ம போய் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் நமக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். ஆனால் ஜெபத்தில் நம்ம சோர்வு அடைஞ்சிட்டோன்னா அந்த ஜெபத்தின் மூலமாக தான் நம்ம சோர்வையை நம்ம மாற்ற முடியும். நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கோம், நமக்கு இந்த காரியம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டுட்டு போயிடவே கூடாது. அதற்காக நம்ம எப்படி இருக்கணுமா? மறுபடியும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். போன வாரம் நான் சொன்ன மாதிரி தான், நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு நம்ம என்ன சொன்னேன்? கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக நம்ம எப்போ பண்ணணுமா? சோர்ந்து போகாமல் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு இப்போ எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொன்னா, வீடு கட்டப்படணும் அப்படின்னா நம்ம அதுக்காக ஜெபிச்சுட்டு இருப்போம். ஆனா என்ன பண்ணுவோம்? ஒரு சில நாட்கள்ல அதை அப்படியே விட்டுருவோம். இது நடக்கவே மாட்டேங்குது, நம்ம ஏன் அதுக்காக பிரயாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? அதை அப்படியே விட்டுருவோம். ஆனா அது மாதிரி என்ன பண்ணக்கூடாது? விடவே கூடாது. நம்ம இடைவிடாமல் எப்படி ஜெபம் பண்றோமோ அந்த ஒரு நம்மளோட வாயின் அறிக்கையே நமக்கு விசுவாசமாக மாறும். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், இந்த வீடு கட்டணும் ஆண்டவரே, இந்த வீடு கட்டப்படணும் அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணோம்? விசுவாசத்தோடு நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் தாமதம் ஆகும், ஆனாலும் அற்புதமாய் தேவன் நடத்துவார். இப்போ 18வது லூக்கா 18:2வது வசனத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நியாயாதிபதி இருக்கார், அநீதியுள்ள நியாயாதிபதி. அவருக்கு பேரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அநீதியுள்ள நியாயாதிபதி. 6வது வசனத்துல வருது, அநீதியுள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அவர் என்ன அநீதியாய் நடந்துக்கிறார். அவர் தேவனுக்கு பயப்படாமல் இருக்கார். அந்த நியாயாதிபதி எப்படி இருக்காருன்னா தேவனுக்கு முன்பாக பயப்படாத ஒரு மனுஷனா இருக்காரு. ஒரு மனுஷரையும் என்ன பண்ணல, அவரு மதிக்கல. தேவனையும் மதிக்கல, மனுஷரையும் என்ன பண்றாரு? மதிக்காதவரா இருக்கிறாரு. நீதியை செய்ய விரும்பாதவரா இருக்கிறார். எப்படி இருக்காரா? அந்த நீதி நல்ல காரியங்களை செய்யறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லை. அவரு ஒரு அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதியா இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த மனுஷரை நோக்கி என்ன பண்றாங்க? ஒரு விதவை போறாங்க. நியாயாதிபதி என்ன பண்றா? நியாயாதிபதியா இருக்கிற மனுஷனத்துல போயிட்டு என்ன பண்றாங்க? ஒரு விதவை எனக்கு நியாயம் வேண்டும் என்று கேட்குறாங்க. 3வது வசனத்துல பாருங்க, அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். அவன் என்ன சொல்றாங்க? எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்க காரியத்துல நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு நியாயத்தை வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. ஆனாலும் என்ன பண்றாரு? அவர் அதை ஒரு பொருட்டாவே என்ன பண்ணல, மதிக்கல. அந்த விதவையை என்ன பண்ணல, ஒரு பொருட்டாகவே மதிக்காம அலட்சியம் படுத்தி கொண்டே இருக்கிறார். மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க? எப்பொழுதும் போய் என்ன பண்றாங்க? தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறாங்க. அப்பதான் ஒரு மனசுல ஒரு ஏவுதல் வருது. என்ன? நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு எதனா ஒன்று செய்யணும். அவங்க டெய்லி தொல்லை பண்றாங்களே, எப்பொழுதும் என்ன பண்றாங்க? என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்காங்களே, நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரு நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் அவர் மனதுக்குள்ள ஒரு சிந்தனை வருது. அதே போல இந்த 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 ஓமையில வந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, நம்மளுடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு, கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு. எப்படி கேட்கிறாரு? பொறுமையாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ரொம்ப பொறுமையா கேட்கிறார். நமக்கே ஒரு சோர்ந்து நம்மளே என்ன பண்ணலாம், இதுக்காக நம்ம எவ்வளவுதான் ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவோம். அப்படி இல்லாம கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன பண்றார்? நமக்கு பொறுமையாய் பதில் அளிக்கிறார். எப்படி அந்த நியாயாதிபதி பொறுமையாய் கேட்டுக்கொண்டு அவரை எதுவுமே பண்ணல, கண்டுக்காமலே இருந்தார். ஒரு நாள் அவரோட மனதை தேவன் தொட்டார். அதே போலதான் நம்மளுடைய ஜெபத்தையும் கர்த்தர் சீக்கிரத்தில் நிறைவேற்றுவார். அவர் நமக்கு நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நமக்கு நியாயம் விசாரிக்கிறார். விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். நம்ம என்ன எப்படி இருக்கணுமா? விசுவாசத்தோடு காத்திருக்கணும். நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? விடாமுயற்சியுடன் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அந்த காரியத்துக்காக நம்ம எப்படி இருக்கணும்? விட்டுறவே கூடாது. நம்ம ஒரு விடாமுயற்சியோட ஒரு முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். ஒரு விசுவாசத்தோடு இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி நம்ம எப்படி இருக்கணுமா? ஜெபிக்க வேண்டும். வேதத்துல அன்னாள் எல்லாருக்கும் தெரியும், சாமுவேலுடைய தாய். அவங்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தைக்காக என்ன பண்ணாங்க? ரொம்ப நாள் அவங்க காத்து கொண்டு இருந்தாங்க. காத்து கொண்டு இருக்கும் பொழுதே என்ன பண்றாங்க? அவங்களுக்கு அநேக பிரச்சனைகள். அவங்க ரொம்ப குடும்பத்தில் அவங்களுக்கு என்னாச்சு? பிரச்சனைகளாக வந்து கொண்டு இருந்தது. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அநேகர் என்ன பண்ணாங்க? அவங்கள கேலியும் கிண்டலுமாய் செய்து கொண்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணல? அவங்களுடைய விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஆலயத்திற்கு போகும்போதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க? மிகுந்த வேதனைப்பட்டு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய ஜெபம் என்னாச்சு? ஒரு நாள் ஆண்டோட சமூகத்துல கேட்கப்பட்டது. ரொம்ப நாள் பொறுமையா என்ன பண்ணாங்க? அவங்க காத்து கொண்டே இருந்தாங்க. ஆனா விட்டுறல. அந்த குழந்தைக்காக என்ன பண்ணாங்க? ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க விசுவாசத்தோடு. எனக்கு இந்த குழந்தைய கொடுத்தா, அவங்க விசுவாசத்தோடு ஒரு பொருத்தனையா கேட்டாங்க. எப்படி கேட்டாங்கன்னா, நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம், ஆண்டோட சமூகத்துல நம்ம ஒரு பொருத்தனையை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். தேவன் ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்கிறாருன்னா, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாருன்னா, நாம் அவருக்காக என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத அவர் எதிர்பார்ப்பார். நம்ம கிட்ட இருந்து அவரு ஒரு காரியத்தை எதிர்பார்ப்பார். அதே போலதான் அன்னாள் கிட்டையும் ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்த்தார். ரொம்ப நாளா குழந்தை இல்லாம என்ன பண்ணாங்க? அவங்க ஜெபிச்சுட்டே இருக்காங்க. கடைசியா அவங்க என்ன பண்றாங்க? ஒரு பொருத்தனையை ஏறெடுக்கிறாங்க. என்ன பொருத்தனை? எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தா நான் என்ன பண்றேன்? ஆண்டோட சமூகத்துல விட்டுறேன். அந்த பால் குடி மறக்கிற வரைக்கும் நான் வைத்திருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? ஆண்டோட சமூகத்துல கொண்டு வந்து விட்டுறேன். உமக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொருத்தனையை பண்றாங்க. அந்த பொருத்தனையை பண்ணின மாத்திரத்துல கர்த்தர் என்ன பண்ணாரு? அவங்களுடைய விசுவாசத்தின் ஜெபத்தின் மூலமாக என்ன பண்ணாருன்னா, ஒரு குழந்தையை கொடுத்தார். அதே போல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறைவேற்றினாங்க. அந்த பொருத்தனையை அவங்க நிறைவேற்றினதுக்கு அப்புறமா அவருக்கு சாமுவேல் மட்டும் இல்லாம அநேக குமாரர்களை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில தடையா இருக்க ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணணும்? பொருத்தனையை நம்ம எடுத்துக்கணும். விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். விடாமுயற்சியுடன் நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்கணும். பொருத்தனையோடு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நம்ம பொருத்தனையோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, அதை நமக்கு தருவார். நம்ம பொருத்தனை நம்மளுடைய காரியங்கள்ல நம்ம ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்ணணும்? ஒரு பொருத்தனையை வைத்துக்கணும். இந்த காரியம் நடந்தா இந்த காரியத்துல நான் உமக்கு நான் செய்யறேன் ஆண்டவரே, இதை நான் முழுமையா செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பு கொடுத்து ஒரு பொருத்தனையோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதே போல இரண்டாவதாக எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணுமா? எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். லூக்கா 2வது அதிகாரம் 36 38 வரைக்கும். லூக்கா 2வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 38வது வரைக்கும். அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி. அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி. அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கன்னி பிரயாரத்திலிருந்து விவாகமானது முதல் 7 வருஷம் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க கணவரோட இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 84 வயதுள்ள விதவை. அவங்க கடைசி என்ன ஆகுது? அவங்கள விதவையாக
ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு விதவையாக இருந்தாலும் 84 வயது. 84 வயதுனா எப்படி இருக்கும், நல்லா வயசானவங்களா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவரோட சமூகத்தில் போயிட்டு ஜெப ஆலயத்தில் இரவும் பகலும் என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. தேவாலயத்தில் எப்படி ஜெபிக்கிறாங்களா, இரவும் பகலும் ஜெபிக்கிறாங்க. எப்பொழுதும் தேவனுக்காக என்ன பண்ணுறாங்க, ஜெபித்து கொண்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த சோர்வுன்றது வரலை. 84 வயதுன்னும் பொழுது நம்மளே ஒரு கற்பனையாக கொண்டு வந்து பாருங்கள். 84 வயது நம்மளால ஒரு 10 நிமிஷம் கூட என்ன பண்ண முடியாது, முட்டி போட்டு ஜெபிக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டாலே அது உதாரணம். ஏன்னா நான் வந்து 10 நிமிஷம் கூட ஸ்ட்ரைட் முடியல நிற்கவே முடியாது. ஏன்னா எனக்கு அவ்வளோ பலவீனம் இருக்கும். ஆனாலும் என்ன பண்ண, ஒரு சமயம் நம்ம நிற்போம். அதே போல தான் அந்த 84 வயதுள்ள அந்த அன்னாள் தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவாலயத்தில் இரவும் பகலும் அவங்க ஜெபித்து கொண்டே இருக்காங்க. ஜெபிக்கிறவர்களை தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர்களை நினைத்தருளினார். அவர்கள் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை தருகிறார். 38வது வசனத்துல, அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். இப்போ எருசலேமில் இருந்து அவங்க என்ன பண்றாங்க, யாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்றத அவங்க வந்து தீர்க்க தரிசனமா சொல்றாங்க. தேவனை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை அன்னாள் வந்து சொல்றாங்க. அவங்க வந்து இரவும் பகலுமாக ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அதே போல இன்னொருத்தரும் பைபிள்ல எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கொர்நேலேயுன்றவரு 100க்கு அதிபதி வந்து இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இரவும் பகலும் கிடையாது, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் என்ன 2வது வசனத்துல, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் எப்படி இருக்காரா, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த கொர்நேலியு பார்த்தீங்கன்னா தேவ பக்தி உள்ள ஒரு மனிதனா இருக்காரு. தான தர்மங்களை செய்கிறாரு. வீட்டில் இருக்க எல்லாரோடவும் சேர்ந்து என்ன பண்றாரு, தேவனுக்கு பயந்து எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய ஜெபத்தின் சத்தம் எங்க, தேவ சந்ததியில கேட்கப்பட்டது. அவர் என்ன பண்றாரு, 3வது வசனத்தை படிச்சோன்னா, பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரட்சத்தமாய் தரிசனம் கண்டார். அவர் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்துல ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது தேவ தூதர் மூலமா என்ன பண்றாரு, தரிசனங்களை காண்கிறார். அப்போ அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியில் வந்தெட்டிருக்கிறது. நம்ம எப்பொழுதும் ஜெபம் கொண்டிருக்கும் பொழுது, ஜெபத்திலேயே நம்ம தரித்திருக்கும் பொழுது நம்மளுடைய ஜெபங்கள் யாருடைய சந்ததிக்கு போகும், தேவனுடைய சந்ததியில போயிட்டு கேட்கும். தேவனுடைய சன்னதியில அந்த ஜெபங்கள் ஒவ்வொன்றும் கேட்கப்படும். அங்க இருக்க பரலோகத்தில் இருக்க தேவ தூதர்களும் என்ன பண்ணுவாங்க, நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஜெபிக்கிற மனிதனை தேவன் ஒருபொழுதும் கைவிடவே மாட்டார். கொர்நேலியு எப்பொழுதுமே என்ன பண்ணாரு, ஜெபித்து கொண்டே இருந்தார். கடைசியாக பேதுருவை அனுப்பி அவங்க வீட்டார் முழுவதும் என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. பேதுரு மூலமா ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டாங்க. அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அபிஷேகத்துல நிரம்புனாங்க. அந்நிய பாஷைகளை பேசினார்கள். பேசிட்டு என்ன பண்ணாங்க, கடைசியா அந்த எல்லாருமே அந்த குடும்பமே என்ன பண்ணது, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை எடுக்கிறார்கள். அவங்க எப்பொழுதும் என்ன பண்ணா, ஜெபிச்சு கொண்டே இருந்தார். அதே போல கொர்நேலியு போலவே நம்மளும் எப்படி இருக்கணுமா, ஜெபித்து கொண்டே இருக்க முடியும். நம்ம வந்து முட்டி போட்டுட்டே ஜெபிச்சுனே இருக்கணும்லாம் இல்லை. நம்ம என்ன ஒரு வேலை செய்யும் போது கூட நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் தரிசனத்தின் மூலமாய் நம்மிடத்தில் பேசுவார். அவர் கொடுக்குற தரிசனங்கள் நம்ம ஜெபத்தின் மூலமாய் நம்ம என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். 3வதாக பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனையில் ஜெபிக்க வேண்டும். நம்ம பரிசுத்த ஆவியானவரோடு ஜெபிக்கும் பொழுது ஜெபத்துல சோர்வுன்றது வராது. நம்ம நார்மலா ஜெபிக்கும் பொழுது தான் நம்மளோட ஜெபத்துல ஒரு சோர்வு வரும். நம்ம ஜெபிச்சுட்டே இருப்போம், அப்படியே நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும், அப்படியே அந்த ஜெபம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போயிடுவோம். அப்படி இல்லாம பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபம் மாறுபடும். நம்ம டைம் போறதே என்னது தெரியாது. அந்த அளவுக்கு ஜெபம் வந்து மாறுபடும். நம்ம வந்து வார்த்தை அந்நிய பாஷைகளை பேசும் பொழுதும் கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். அவர் பேசுற விதங்களை மாற்றி தருவார். எபேசியர் 6:18 வாசிக்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனம்.
ஹல்லேலூயா. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. நம்ம எப்படி ஜெபிக்கணுமா? சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும். ஆவியினாலே, நம்ம பரிசுத்த ஆவியினாலே நம்ம எப்படி இருக்கணுமா? ஜெபிக்க வேண்டும். நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபத்தில் கர்த்தர் நிலைத்திருக்க உதவி செய்வார். நம்ம பரிசுத்த ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கோம். அதை நம்ம வெறும் குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் நம்ம அதை பயன்படுத்தாமல் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்படி நம்ம பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்காக என்ன பண்ணுவார்? வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 26, 27 வாசிக்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் என்ன பண்றாரு? நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒரு பலவீனமாக வர சூழ்நிலை இருந்தாலும் நம்ம பரிசுத்த ஆவியானவரோடு ஜெபம் பண்ணும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்கு முடியாத ஒரு சூழ்நிலையில அவர் என்ன பண்றாரு? நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்ம பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பலத்தை தருகிறார். அவருடைய வல்லமையை நமக்கு தருகிறார். நம்ம ஆவியானோரு கூடவே நம்ம ஜெபத்துல நடக்கும் பொழுது நம் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோம். நம்ம யாருடைய புத்திரர்களாய் இருக்கிறோம்? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்ம பரிசுத்த ஆவியில நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் என்ன பண்றார்? அநேக காரியங்களை நமக்கு அறிவிக்கிறார். நம்மளுடைய திட்டங்கள் என்ன, நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்மளுடைய அழைப்பு என்ன என்பதையும் தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 13:1-4 வரை வாசிச்சோன்னா அப்போஸ்தலர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கூடி ஜெபித்து கொண்டு இருக்காங்க. அப்போ பவுல் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு வந்த ஒரு சூழ்நிலையில அவர் என்ன பண்றாருன்னா அப்போஸ்தலர்கள் கூட சேர்ந்து ஜெபிச்சுட்டு இருக்காங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி என்ன பண்றாருன்னா பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்திற்காக என்ன பண்றாங்க? அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அப்போஸ்தலர்கள் கிட்ட பேசுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க? பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்காரு? நமக்கு ஒரு ஆலோசனைக்காரராக இருக்கிறார். அந்த இடத்துல என்ன பண்ணணும், யாரெல்லாம் நீங்க ஊழியத்திற்காக அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ற? ஆலோசனை தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் பவுலும் பர்னபாவும் என்ன பண்றாங்க? ஊழியத்திற்காக அனுப்பப்பட்டாங்க. அப்போ அவங்க அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு அவங்க போகும் பொழுது பவுல் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எந்த சூழ்நிலையில என்ன பண்ணாரு? தேவனை விட்டு விடாம, கிறிஸ்துவை விட்டு விடாம என்ன பண்ணாரு? சாட்சியா இருந்தார். அவருக்கு அநேக போராட்டங்கள், துன்பங்கள், போற வழியெல்லாம் அவருக்கு போராட்டங்களா இருந்தது. கப்பல் பயணத்துல அவருக்கு ஒரு போராட்டம். அந்த எல்லாவற்றிலும் என்ன பண்ணாரு? அவர் தேவனிடத்துல உறுதியாய் தரித்திருந்தார். அதே போல ஜெபத்திலும் அவர் எப்படினாரா? உறுதியா இருந்தார். பவுல் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் சபைகளுக்கு எழுதும் போது சொல்றார், கர்ப்ப வேதனை படுகிறேன். உங்களை குறித்து நான் என்ன பண்றேன்? கர்ப்ப வேதனை படுகிறேன். எப்படி ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது கர்ப்ப வேதனை பெறுகிறார்களோ அதே போல உங்களை குறித்து நான் எப்படி இருக்கேன்? கர்ப்ப வேதனை படுகிறேன். அந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஒரு பிள்ளைக்காக எப்படி ஜெபம் பண்றாங்க, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எவ்வளோ வேதனைப்படுறாங்களோ அதை விட அதிகமா என்ன பண்றாரு? அந்த ஜனங்களுக்காக ஒரு தேவனிடத்துல மன்றாடுகிறார். மன்றாட்டின் ஜெபமாய் அவர் அந்த இடத்துல செய்கிறார். அதே போல தெசலோனிக்கே பட்டணத்துல அவர் எழுதும் போது அந்த ஜனங்களை குறித்து ஸ்தோத்திரம் செய்கிறார். உங்களை குறித்து நான் மிகுந்த ஸ்தோத்திரத்தை கூட தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன். அவர் ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் நிருபங்களை எழுதும் போது என்ன சார்? ஒவ்வொருத்தருக்கும் தேவன்ற சமூகத்துல ஜெபிக்கிறார். அவங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன், ஸ்தோத்திரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறருக்காக என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். பவுல் பிறருக்காக என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். அதே போலதான் நம்மளும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலோட அந்நிய பாஷை வரங்களை பெற்றவர்கள் அதை பயன்படுத்தி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை சோர்ந்து போகாமல் ஜெபிக்க பலன் தருவார். ஜெபத்தில உறுதியாக தரித்திருக்க வழி செய்வார். அதுக்கு அடுத்த 4வதாக தேவனுடைய வார்த்தையின்படி ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி ஜெபிக்க வேண்டும். யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனம்.
நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். நம்ம யாரு கூட நிலைத்திருக்கணும்? தேவனோடு கூட நிலைத்திருக்கணும். நம்ம அவருடைய வார்த்தைகள் நம்ம கூட நிலைத்திருக்கணும். நம்ம அவருடைய வார்த்தைகளை நம்ம தினமும் கை கொண்டு நம்ம அவருடைய வார்த்தைகளை நிலைத்திருக்கும் பொழுது நம்ம எதை கேட்டாலும் தேவன் நமக்கு கொடுப்பார். நம்ம எதெல்லாம் கேட்குறோமோ ஒவ்வொன்றத்தையும் நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் கேட்கணும். கேட்கும் பொழுது தான் நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள முடியும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தேவனுடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அன்னாள் எப்படி தன் குழந்தைக்காக கேட்டுக்கொண்டே இருந்தாங்க, எனக்கு அந்த குழந்தை வேணும், ஒரே ஒரு ஆண்மகன் வேணும், அதை நான் உமக்காக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கொண்டாங்க. கேட்டதன் மூலமாக தான் பெற்றுக்கொண்டாங்க. ஆபிரகாம் பற்றி நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். ஆபிரகாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய ஒரு பிள்ளைக்காக அவர் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் காத்திருந்தார். பொறுமையாக காத்திருந்தார். தேவன் என்ன சொன்னார்னா, உனக்கு நான் ஒரு குமாரனை கொடுப்பேன், உன் சுதந்திரவாளி யாரு? உன் கர்ப்ப பிறப்பு தான் உன் சுதந்திரவாளின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. வாக்குத்தத்தம் நிறைவேறுற வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு? காத்து கொண்டே இருக்கிறார். பொறுமையாக காத்துக்கோ. அவர்கிட்ட ஒரு சோர்வுன்றது வரல. சோர்ந்து போயிட்டு இது எனக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணல? அந்த இடத்தை விட்டு போல. ஒவ்வொரு நிமிடமும் என்ன பண்றாரு? அந்த வாக்குத்தத்தத்துக்காக தேவனிடத்துல காத்து கொண்டு இருக்கா. இதே போலதான் தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுற வார்த்தை எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வார்த்தைகளை அனுப்பி நம்மளை திடப்படுத்துவார். நம்ம அதிகாலையிலே எழுந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வார்த்தைகளுக்கு அனுப்புவார், வாக்குத்தத்தத்தை அனுப்புவார். நம்ம தனிப்பட்ட விதமாக ஜெபிக்கும் பொழுதும் வார்த்தையை தருவார். நம்ம ஆலயத்தில் ஜெபிக்கும் பொழுதும் வார்த்தையை தருவார். நம்ம எல்லாரும் ஒரு கூட்டு ஜெபமாக நடக்குது, ஒரு பிரேயர்சல் நடக்குதுன்னா அங்கே போயிட்டு நம்ம ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுதும் கர்த்தர் ஏதாவது ஒரு வார்த்தையை கொண்டு பேசுவார். அந்த வார்த்தையை அது வேற யாருக்கோ பேசப்பட்டது அப்படின்றாம நமக்காக கர்த்தர் சொன்னார்ன்றதை நம்ம உறுதியா பிரித்து கொள்ளும் பொழுது அவர் வார்த்தையை வைத்து நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். 5வதாக தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். அவருடைய சரியான நேரத்திற்காக நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்க வேண்டும். நம்ம எப்படி காத்திருக்கணும்னா, சோர்ந்து போகாமல் காத்திருக்க வேண்டும். ஏசாயா 40வது அதிகாரம் 29 31 வரைக்கும் வாசிக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்ம எப்படி காத்துட்டு இருக்கணும்னா, சோர்ந்து போகாமல் காத்திருக்கணும். நம்ம சோர்ந்து போகும்போது அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்னா, பலன் கொடுக்கிறார். நம்ம பலனை பெற்றுக்கொண்டு நம்ம எப்படி இருக்கணுமா? சோர்ந்து போகாமல். இப்போ நம்ம அவருடைய பலனை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருப்போம்? கர்த்தருடைய பலன் நம்ம கிட்ட இருக்கு, பரிசுத்த ஆவியனோட அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். நம்ம எப்படி இருப்போம்? அப்படியே விழுந்துட்டே இருப்போமா? படுத்துக்கிட்டே இருப்போமா? இல்லை, நமக்குள்ள ஒரு புதிய ஆவி உருவாகும், ஒரு புதிய வல்லமை கிடைக்கும். தாவீது பார்த்தீங்கன்னா ஆடு தான் மேய்ச்சிட்டு இருந்தார். ஆடு மேய்த்திருந்த தாவீது என்ன பண்ணாரு? அரசனாய் மாறினாரு. அவர் எப்படி மாறினாரு? தேவனுடைய வல்லமை அவர் மேலே இறங்குச்சு, தேவனுடைய ஆவி அவர் மேலே இறங்குச்சு. தேவன் அவரை நினைத்தருளினார். ஒரு வல்லமையை கொடுத்தார். கோலியாத்தை முறியடிக்கிற வல்லமையை, பலத்தை கொடுத்தார். தாவீதோட கொஞ்சம் விசுவாசம். அவர் சிறு பையனா இருக்காரு, ஆனா அவர் கோலியாத்தை பார்த்து அவரு பயப்படலை. அநேக வீரர்கள் பயந்தாங்க, ஆனா அவர் பயப்படாம என்ன பண்ணாரு? விசுவாசத்தோடு கோலியாத்தை எதிர்த்து ஜெயிச்சார். அதே போலதான் சிங்கத்தையும் முறியடித்து போட்டார், கரடிய வாயையும் 2ஆக பிரிந்து போட்டார். அப்போ தாவீதுக்கு இருந்த விசுவாசம் நமக்கும் இருந்ததுன்னா நம்மளும் என்ன பண்ணுவோம்? எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். எப்பொழுதும் நம்ம எப்படி இருப்போமா? சோர்ந்து போகாமல் இருப்போம். இப்போ சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்தே இல்லாத நம்ம பிள்ளைக்கு என்ன பண்ணுவோம்? சத்தான ஆகாரத்தை எப்படி கொடுக்குறோமோ அதே போலதான் நம்மளுடைய ஆகாரமே வேத வசனம் தான். நம்ம வேத வசனத்தை நம்ம பிடித்து கொண்டு, ஆவிக்குரிய ஆகாரமா இருக்கிற வேத வசனத்தை நம்ம பிடித்து கொண்டு நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். 30வது வசனத்தை, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். இப்போ இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஸ்டேஜில் அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு காலகட்டத்தில் இடறி போயிடுவாங்க. அவங்க உலக பிரகாரமாக போகும்பொழுது ஒரு காலத்தில் இடறி போயிடும். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய நேரத்திற்காக அவர் நமக்கு செய்வார், இந்த நேரத்தில் அவர் செய்வார்ன்றத விசுவாசத்தோடு நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு? பலனை
தருவார். நம்ம சோர்ந்து போகாத அளவுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? பலனை தர அவர் வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? ஆண்டோட சமூகத்துல ஜெபிக்கணும். நம்ம தானியல் பத்தி போன வாரம் பார்த்தோம். 3 வேளையும் அவர் என்ன பண்ணாரு? ஜெபித்தார். அவருக்கு தடைகள் வந்தது, ஜெபிக்க கூடாதுன்ற ஒரு தடை வந்தது. ஆனாலும் என்ன பண்ணாரு? அந்த தடையை அவர் பொருட்டாக எண்ணாம அந்த தடை வந்துச்சு நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அவர் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்து இல்லாம என்ன பண்ணாரு? மறுபடியும் போய் ஜெபிக்கிறார். என்ன தடை வந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக நான் எப்படி இருப்பேன்? ஜெபத்துல இருப்பேன். சோர்ந்து போகாம நான் என்ன பண்ணுவேன்? ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன பண்றாரு? போயிட்டு ஜெபிக்கிறார். நம்ம எப்படி ஜெபிக்கணும்? விடாமுயற்சியுடன் விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும் நம்ம ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானோட ஆலோசனையில் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானோட ஆலோசனையில் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்த வரங்களை பயன்படுத்தி ஜெபிக்கணும். இப்போ அந்நிய பாஷையில நம்ம பேசி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை வியாக்கானம் பண்ணுகிற வரத்தை கொடுப்பார், அதை போதிக்கிற வரத்தை கொடுப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரத்தை கொடுத்து கர்த்தர் வழி நடத்துவார். அப்போ நமக்கு பரிசுத்த ஆவியானோட உதவி நமக்கு தேவை. அதே போல தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம ஜெபிக்க வேணும். தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கேட்கும் போதுதான் பெற்றுக்கொள்வோம். நம்ம எதை கேட்கிறோமோ அதை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஆண்டோட சமூகத்துல உண்மையாய் கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும். கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தர வல்லவரா இருக்கிறார். தேவனுடைய சரியான நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். நம்ம தேவனிடத்துல எப்படி காத்திருக்கணும்? அவருடைய சரியான நேரத்திற்காக காத்திருக்கணும். லூக்கா 18வது அதிகாரத்துல நம்ம வந்து ஆயக்காரர் ஜெபம் பார்த்திருக்கோம். லூக்கா 18ல பாத்தீங்கன்னா, லூக்கா 18:11 பரிசேயன் என்ன பண்றாரு? ஆயக்காரனை போல நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறார். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாரக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் எப்படி ஜெபிக்கிறார்னா, தன்னை மேன்மைப்படுத்தி ஜெபிக்கிறார். அவர் ஆண்டோட சமூகத்தில் எப்படி சொல்றாரு? நான் வந்து இவங்களை போலலாம் இல்லை, என் பக்கத்துல நிற்கிற இந்த ஆயக்காரரை போல நான் இல்லைன்னு சொல்லிட்டு மேன்மைப்படுத்தி தன்னை அவர் என்ன பண்றாரு? பெருமையா எண்ணி மேன்மையாய் ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் வந்து ஆண்டோட சமூகத்துல கேட்கப்படுமா? கேட்கப்படாது. ஏன்னா நம்மளை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுதுதான் நம்மளுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறவரா இருக்கார். நம்ம என்ன பண்ணணும்? நம்மளையே தாழ்த்த வேண்டும். ஆண்டோட சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும்? முழுமையாய் தாழ்த்த வேண்டும். ஆயக்காரன் 13வது வசனத்துல பாருங்க, ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றார். இந்த ஆயக்காரன் என்ன பண்றாரு? தன்னை முழுவதுமாக என்ன பண்றாரு? ஆண்டோட சமூகத்துல தாழ்த்துகிறார். அவர் தாழ்த்தி என்ன சொல்றாரு? அவர் கண்களை வானத்துக்கு நேராக கூட ஏறெடுக்கல. ஏன்னா வானம் தேவனுடைய சிங்காசனமா இருக்கிறது. அவர் என்ன சொல்றார்? நான் ஒரு பாவி ஆண்டவரே. அவர் சொல்லும் போதே சொல்றாரு, நான் பாவியாக என் மேல் கிருபையாயிரும். முதலாவது என்ன சொல்றாரு? பாவியானு, நான் வந்து ஒரு பாவி, நான் வந்து பாவியா இருக்கிறேன், என் மேல கிருபையா இரும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். அப்போ நம்ம யாரை போல ஜெபம் பண்ண வேண்டும்? பரிசேயன் போல ஜெபம் பண்ண வேண்டுமா? இல்லை ஆயக்காரன் போல ஜெபம் பண்ண வேண்டுமா? நம்ம ஆயக்காரனை போல தம்மை முழுவதுமாக ஆண்டோட சமூகத்துல தாழ்த்த வேண்டும். தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார். அப்போ நான் சிறு வயதுல சண்டே கிளாஸ்லாம் போகும்போது ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே பரமண்டலனுக்கு ஜெபலாம் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் போன ஒரு இடத்துல சொன்னா, நம்மளை தாழ்த்தணும். அப்பவே சொல்லி கொடுத்த ஒரு வசனம், நம்மளை பாவியா எண்ண வேண்டும். நம்ம பாவம் செய்கிறவர்கள், நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் பாவம் இருக்கு. உலக பிரகாரமான வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம தேவனை மறுதளிச்சிருக்கோம், தேவனை விட்டு தூரமாய் போயிருப்போம். அது எல்லாவற்றையும் சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? முதலாவதாக நம்ம பாவத்தை அறிக்கையிட வேண்டும். நம்ம முதலாவது என்ன பண்ணணும்? தேவனுடைய சமூகத்துல நம்மளை பாவியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மளை பாவங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நம்ம மற்றவர்களை போய் நான் பாவின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நம்மளை பார்த்து, இவங்களே என்ன பண்றாங்க, இந்த பொண்ணை என்ன நான் அந்த பொண்ணை குறித்து என்ன பண்ணுது? தவறா பேசுது. அந்த பொண்ணை குறித்து அந்த பொண்ணே தப்பா சொல்லுது. அப்ப நம்ம ஏன் அவங்கள கேட்கணும்? நம்மள என்ன சொல்லலாம்? அவங்கள கேலி கிண்டல் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டோட சமூகத்துல தான் நம்மளோட முழு இருதயத்தையும் நம்ம ஊற்ற முடியும். நம்மளுடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து முதலாவது நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம தாழ்த்தும் பொழுது நம்ம என்ன பண்றோம்?
உயர்த்தப்படுகிறோம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நம்ம சோர்ந்து போகாம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். நம்ம ஜெபம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும், பதில் வரவே இல்லை, பதில் தாமதம் ஆகும். ஆனாலும் கர்த்தர் சரியான நேரத்துல என்ன பண்ணுவாரு? பதிலை தருவார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதே போல நம்மளுடைய விசுவாசம் பலப்படும். நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கோம், விசுவாசத்தை விட்டு விடாமல் என்ன பண்ணணும்? இன்னும் அதிகமா பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் பலப்படும். கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருவார். அதே போல நம்ம ஜெபத்துல தரித்திருக்கும் பொழுது தேவனுடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நம்ம எளிதாக அறிந்து கொள்ள முடியும். நம்ம ஆண்டவருடைய உறவு நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ரகசிய உறவு. அந்த ரகசிய உறவுல மட்டும்தான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம மனதில் இருக்கிறத என்ன பண்ண முடியும்? கொட்ட முடியும். நம்ம போய் ஆண்டவர் 4 பேர் கூடி ஜெபிக்கும் பொழுது நம்ம மனதில் இருக்க ஆதங்கத்தை நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்? ஆதங்கத்தை கொட்டுவோம். அப்படி கொட்டும் பொழுது ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் கேட்டு சரியான நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு பதில் அளிப்பார். நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணுமா? சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் நம்மளை ஒரு விஷயம் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நம்ம கண்களை மூடி ஆண்டோட சமூகத்துல நான் ஒரு விஷயம் நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை, எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் உங்களுடைய பரிசுத்த ஆவியில நிறைந்த ஆண்டவரே, அப்பா ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கன்ற ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுத்து நம்ம ஒரு விஷயாக ஜெபிக்கலாமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் கூட ஆண்டவரே இசப்பா உன் பாதபிடித்தில் ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, அப்பா நீர் எங்களை அப்பா நீங்கள் வல்லமையாக எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இசப்பா இன்னும் அதிகமாக ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ராஜா. சோர்ந்து போகாமல் ஆண்டவரே இசப்பா உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே இசப்பா நாங்கள் நிற்க அப்பா எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. விசுவாசத்தோடு நாங்கள் இருக்க என் தேவன் நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பாவும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே எங்களோடு இருந்து எங்களை நடத்துங்க ராஜா. அமைதியான நேரத்தை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.